தோட்டத்தில் இப்போ பூச்சிக்கொல்லி மருந்து போடாத, இதுதான் எங்களோட முக்கியமான பூச்சிக்கொல்லி மருந்து போடாத கீரையை கஸ்டமருக்கு வீட்டுக்கு டோர் ஸ்டெப் ஃப்ரீ டெலிவரியாக கொடுக்கணும். 200 வகை கீரைகள் இந்தியாவில் இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு 110 வகை கீரை இருக்குது. என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 70 வகை கீரை இருக்குது. ஒரு 50 வகை கீரை வந்து கஸ்டமருக்கு நாங்கள் டோர் ஸ்டெப்பாக கொடுக்குறோம். அந்த காலத்தில் கீரைன்னு சொன்னது இந்த காலத்தில் அது மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. சாதாரணமாக நம்ம வந்து சளி இருமல் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஒரு கஷாயம் போட்டுக்குடி இதை இதை பண்ணுறாங்க. அதை தான் அந்த காலத்தில் கீரையாக சாப்பிட்ருக்காங்க. இன்றைக்கி வந்து இதை கீரைன்னு சொல்கிறோம், நாளைக்கு வந்து இது வந்து மருந்துன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நான் 20 ரூபா கொடுத்து என்னால் ஒரு கீரையை வாங்கி சாப்பிட முடியாது, வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நாளைக்கு ஒரு 2000 ரூபா 3000 ரூபா வரைக்கும் நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் போய் செலவு பண்ண போகிறோம். நீங்கள் எங்கள்கிட்ட தான் வாங்கணும்னு நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லவே கிடையாது. பெனிஃபிட்டை தெரிஞ்சுக்கங்க. உங்கள் வீட்டில் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ நீங்கள் வெளியூரில் இருந்திருக்கலாம், சென்னையில் இருக்கலாம், ஹைதராபாத்தில் இருக்கலாம், கோயம்புத்தூரில் இருக்கலாம், பக்கத்தில் இருக்கிற இடத்துல போயிட்டு கடைச்ச கீரையை வாங்கி சாப்பிடுங்க. இந்த புளிச்சக்கீரையில் இல்லாத விட்டமினே கிடையாது. அவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குது இந்த புளிச்சக்கீரையில். ஆனால் நம்ம தான் என்ன நினைக்கிறோம், அது ரொம்ப புளிக்குது, அது நல்லா இருக்காது, அப்படி இப்படி நம்ம வந்து அதை ஒதுங்கிக்கிட்டோமே தவிர அது நம்மளை ஒதுக்கலை. நம்ம தான் போய் அதை தேடணும் இனிமேல். உளவின்றி உணவியல் நேயர்களுக்கு வணக்கங்க. நீங்கள் வந்து சென்னையில் இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீக்லி ஒரு 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா கீரை சாப்பிட்ருப்போம். மோஸ்ட்லி நீங்கள் வந்து முருங்கைக்கீரை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசலைக்கீரை, அப்புறம் மணத்தக்காளி கீரை, அந்த மாதிரி கீரை தான் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. நீங்கள் இது வரைக்கும் சாப்பிடாத கீரைலாம் வந்து இவங்க வச்சிட்ருக்காங்க. இவங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 30 ஃபார்மர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணி அங்கேருந்து இவங்க வந்து மார்க்கெட் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா பண்ணை கீரைகள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட வெப்சைட் நேம் உங்களுக்கு இருக்கும். ப்ளஸ் இவங்ககிட்ட வந்து நம்ம இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இவங்க கிட்டத்தட்ட ஒரு 50 வகையான கீரை இருக்குது. லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா அவங்க கஸ்டமருக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்கள ஒரு ஷார்ட் இன்ட்ரோவாக வீடியோ போட்டிருந்தோம். இதில் வந்து அவங்களோட கீரைகளோட நன்மைகள் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம். வாங்க. வணக்கம் ப்ரோ. லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம உங்களோட கம்பெனி எப்படி செயல்படுது, ப்ளஸ் கஸ்டமருக்கு வந்து எப்படி கொடுக்குறீங்க, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தணும். இன்னும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளைனாக பண்ண முடியுமா? உங்களோட கீரை நம்ம ஏன் சாப்பிடணும், அந்த கீரைகள்லாம் வந்து எங்கேருந்து தோன்றுச்சு, சின்ன சின்ன கீரை நம்ம கண்ணு முன்னாடியே இருக்குது, ஆனால் அது நம்ம பெனிஃபிட் வந்து தெரியாது. ஸோ அதை நம்ம சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. உங்களை ஒரு ஷார்ட் இன்ட்ரோவும் பண்ணுறேங்க. நம்ம கம்பெனி எங்கே? எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வந்து சங்கர். நான் வந்து ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ வந்து ஐடியிலேருந்து அக்ரிகல்ச்சருக்கு வந்தாச்சு. வந்து ஒரு ஆரோக்கியமான உணவை வந்து மக்களுக்கு சேர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறோம். எங்களுக்குன்னு ஒரு டீம் செட் பண்ணியிருக்கிறோம். ஒரு 200 வகை கீரைகள் இந்தியாவில் இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு 110 வகை கீரை இருக்குது. என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 70 வகை கீரை இருக்குது. ஒரு 50 வகை கீரை வந்து கஸ்டமருக்கு நாங்கள் டோர் ஸ்டெப்பாக கொடுக்குறோம். ஏன் நம்ம கீரை சாப்பிடுவோம்? நல்ல கொஸ்டின். ஃப்ரீ டெலிவரியாகவே கொடுக்குறோம். கரெக்டாக கஸ்டமருக்கு டோர் ஸ்டெப் ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறோம். ஏன் நம்ம கீரை சாப்பிடணும்? ஸோ நம்ம அந்த காலத்தில் கீரைன்னு சொன்னது இந்த காலத்தில் அது மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. சாதாரணமாக நம்ம வந்து சளி இருமல் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஒரு கஷாயம் போட்டுக்குடி இதை பண்ணுறாங்க. அதை தான் அந்த காலத்தில் கீரையாக சாப்பிட்ருக்காங்க. அப்போது வந்து இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரைன்னு சொல்கிறோம், நாளைக்கு அது மருந்தாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி புளிச்சக்கீரைன்னு சொல்கிறோம், அது நாளைக்கு மருந்தாக போகுது. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி நம்ம கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நாங்கள் யோசித்தோம். அதுக்கு உண்டான அமைஞ்சது தான் இந்த ஃபார்ம் கிரீன்ஸ். இந்த ஃபார்ம் கிரீன்ஸ் மூலயமா தோட்டத்துக்கு போய் தோட்டத்தில் இப்போ பூச்சிக்கொல்லி மருந்து போடாத, இதுதான் எங்களோட முக்கியமான பூச்சிக்கொல்லி மருந்து போடாத கீரையை கஸ்டமருக்கு வீட்டுக்கு டோர் ஸ்டெப் ஃப்ரீ டெலிவரியாக கொடுக்கணும். ஏன் நம்ம கீரை சாப்பிட்ணும், ஏன் கீரை சாப்பிடக்கூடாதுன்னு இந்த கேள்வி யாருன்னா கேட்டிருக்காங்களா? ஏன் கீரை சாப்பிடணும்னு கேட்குறதுக்கு நான் பதில் சொல்கிறேன். கீரையில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து விதமான மினரல்ஸு, விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. இது பார்க்குறதுக்கு சும்மா சாதாரண ஒரு கீரை தான் நினைக்கிறோம். அதில் இருக்கிற மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு. அதனால தான் நம்ம பெரியவங்க சொன்னாங்க, நீ கீரையை சாப்பிடு, உனக்கு கோல்டு வந்துச்சா இந்த கஷாயம் குடி, அந்த கஷாயம் குடி, உனக்கு மூட்டு வலியா இந்த கீரையை சாப்பிடு, உனக்கு வந்து நார் சத்து கம்மியாக இருக்கா இந்த கீரையை சாப்பிடு, அந்த கீரை சாப்பிடுன்றாங்களா? அது எந்த கீரைன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஃபார்ம் கிரீன்ஸ் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக சொல்லுது, உங்களுக்கு பெனிஃபிட்ஸை சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஆவாரம் பூ நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஆவாரம் பூ நன்மையே பார்த்திங்கன்னா 200% சுகருக்கு நல்லது. இந்த ஆவாரம் பூ டெய்லி வந்து நம்ம ஒரு டீ மாதிரி போட்டு கொடுக்கலாம், சூப் மாதிரி வச்சு குடிக்கலாம். ஸோ ஆவாரம் பூ அவ்வளோ பெனிஃபிட் ஃபார் டயபெட்டிக்ஸ். அண்ட் தென் அகத்திக்கீரைனாலே மாதத்துக்கு ஒரு முறை நம்ம வீட்டில் சாமி கும்பிட்டு தானே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அதுதான் தப்பு. அகத்திக்கீரையை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுது, ஹார்ட் ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு விஷயம்.
நம்மளோட ஹார்ட் ஒழுங்காக ஒர்க் ஆனால் தான் நம்மளோட ஓவர் பாடியோட மெட்டபாலிசம் ஒர்க் பக்காவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹார்ட் டிசீசஸ், அப்புறம் கொலஸ்ட்ரால் அண்ட் தென் கேன்சர், இது எல்லாமே க்யூர் பண்ணுறது அகத்திக்கீரை. அடுத்து ஆலிவேரா. ஆலிவேரா எப்படி சங்கர் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, ஆலிவேரா தான். நீங்கள் இந்த கடந்த எல்லா விளம்பரத்துலையும் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு டூத் பேஸ்ட்டாக இருந்தாலும் ஆலிவேரா இருக்குன்றாங்க, ஹேருக்கு போகிற ஷாம்புவாக இருந்தாலும் ஆலிவேரா, சோப்புக்கு ஆலிவேரா. ஏன் அவ்வளோது? ஏன் அப்படின்னா அதில் வந்து சன்னுனால் உருவாகக்கூடிய நம்மளுக்கு ஸ்கின் டிசீஸை குறைக்கக்கூடிய அவ்வளோ நன்மைகள் இருக்குது அந்த ஆலிவேராவில். அதனால தான் அதை சொல்கிறாங்க. ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லலாம், ஆன்டி பாக்டீரியல் சொல்லலாம், எல்லா உங்களுக்கு விதமான நன்மைகளும் இந்த ஆலிவேராவில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட அரைக்கீரை நான் ரெகுலராக சாப்பிட்ற கீரை தானே, இதில் என்ன இருக்குது? அரைக்கீரை சாப்பிட்ருக்கோம், அதில் என்ன இருக்குது பெனிஃபிட், அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தது. இந்த அரைக்கீரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டு, ஃபீவரு, அந்த கேஸ்ட்ரிக் ட்ரபிள் எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் அதில் அரைக்கீரை சேர்த்துக்குங்க, இது ரொம்ப நல்லது அரைக்கீரை. அப்புறம் கறி லீஃப்னாலே அந்த சமையல் செய்யும்போது சைடில் போடுவாங்க, அதுதான். ஆனால் நம்ம சாப்பிடும்போது அது தூக்கி தனியாக வச்சிடறோம். தனியாக வைக்காதீங்க, அதை சாப்பிடுங்க. அது சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளோட ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது பார்த்தீங்களா, ஹேர் ப்ராப்ளம், ஹேர் ஃபால், இதெல்லாமே க்யூர் பண்ணுது. அடுத்து கடுகுக்கீரை. நான் கடுகு தான் சங்கர் சாப்பிட்ருக்கேன், கடுகு கீரையில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வருது. கடுகு கீரையில் வந்து விட்டமின் கே, டயபெட்டிஸ்க்கு, அப்புறமா இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறது, இது எல்லாமே கடுகு. அண்ட் தென் வழக்கம் போல் கொத்தமல்லியில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி, இ, பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறது கொத்தமல்லி. அதனால தான் கொத்தமல்லியை வந்து அதிகமாக சேர்த்துக்குன்னு சொல்லுவாங்க, சுகருக்காக, பிளட் சுகருக்கு. அப்புறம் மணத்தக்காளி, எல்லாருக்கும் தெரிஞ்சது அல்சர் ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணுறது மணத்தக்காளி. இது வந்து அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் சொல்கிறாங்க. மணத்தக்காளி இது அந்த சீட்ஸ் கிடச்சதுன்னா அதையும் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஓகே. மஞ்சள் கரிசலாங்கண்ணி, இதே நான் கேள்விப்பட்டிருக்கேன். மஞ்சள் கரிசலாங்கண்ணினா எதுக்கு சங்கர்? இந்த ஹேருக்கெலாம் போடுவாங்களே அதான். நீங்கள் வந்து ஹேர் ப்ராப்ளம், அப்புறமா உங்களுக்கு அனீமியா, ஸ்கின் டிசீஸ், இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு மஞ்சள் கரிசலாங்கண்ணி யூஸ் ஆகுது. அப்புறம் மருதாணி நம்ம கையில் வச்சுருப்போம், செவந்து போவோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் மருதாணியில் இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்து, ஹேர் டேமேஜ், நம்மளோட ஆயிலோட செக்ரிகேஷன் சொல்லுவாங்க, ஸ்கின்னில் இருக்கிற ஆயில் செக்ரிகேஷன், இதை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மருதாணி. முடக்கத்தான் தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க, ஆனால் அது கேள்வி தான் போட்டிருப்பாங்க. நாங்கள் உங்களுக்கு டோர் ஸ்டெப் ஃப்ரீ டெலிவரியிலே உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் முடக்கத்தான் எதுக்கு ஒர்க் ஆகுது? நம்மளோட ஜாயிண்ட் பெயின், மூட்டு வலி, இந்த சதைப்பிடிப்பு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்காக தான் அந்த முடக்கத்தான் அப்படின்றது யூஸ் ஆகுது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா முளைக்கீரை, அங்கே சொன்னால் அதே அரைக்கீரை தான், அதே மாதிரி இங்கே முளைக்கீரை என்ன பண்ணுது? டயேரியா ப்ராப்ளம், கால்சியம், விட்டமின் B2 அண்ட் B6 இதில் இருக்குது, இதில் முளைக்கீரையில். அதுக்கப்புறம் இருக்கவே இருக்குது மூக்கரட்டான். இந்த மூக்கரட்டான் கீரையை பற்றி சொல்லணும்னா ஒரு வீடியோ பத்தாது, அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அந்த மூக்கரட்டான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கிட்னி ஸ்டோனு, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அப்புறம் அந்த மோஷன் ப்ராப்ளம், பைல்ஸ், இது எல்லாத்துக்குமே இந்த மூக்கரட்டான் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. மூக்கரட்டான் வெளியில் கிடைக்குது, உங்கள் ஊர்லேயோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல அதை எடுத்து சாப்பிடுங்க. ஏன் அப்படின்னா இங்கே சென்னையில் வந்து கிடைக்கிறது கம்மி, ஆனால் எங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் ஆர்டர் போட்டால் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். முள்ளங்கி சாப்பிட்ருக்கேன், முள்ளங்கிக்கீரையும் சாப்பிட்ருக்கேன். அதில் என்ன பெனிஃபிட்? அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அந்த முள்ளங்கிக்கீரை. அனிமியா, அப்புறம் பாடியோட இம்யூனிட்டி பவரை வந்து கொஞ்சம் அதிகமாக்குறது நம்ம முள்ளங்கிக்கீரை. வழக்கம் போல் சொல்லுவாங்க. அடுத்த கீரை முருங்கைக்கீரை தான். முருங்கைக்கீரைலாம் என்னன்னு சொல்லுவாங்க? குயின் ஆஃப் ஸ்பினாக் அப்படிம்பாங்க. அதாவது ராஜா கீரை ஒன்று சொல்லுவாங்க, ராணிக்கீரை ஒன்று சொல்லுவாங்க. அதை தான் அந்த ராணிக்கீரை தான் வந்து முருங்கைக்கீரை வந்து எல்லா கீரையை விட ரொம்ப பெனிஃபிட் அதிகமாக இருக்குது. அதில் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கே நல்லா தெரியும். இது வந்து நம்மளோட டயபெட்டிஸ் அண்ட் தென் வந்து விட்டமின்ஸ், அயன்ஸ் எல்லாமே நிறையா அதில் கலந்துருக்கு. அப்புறம் பாலக்குன்றது வந்து இப்போ பாலக்கீரைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான். இதில் வந்து விட்டமின் C, A, K 4மே இருக்குது. பசலைக்கீரை, பாலக்கும் பசலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த பசலைக்கீரை உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விட்டமின் ஏவும் கேவும் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண் ப்ராப்ளத்துக்கு வந்து சரி செய்கிறது. அந்த கண் ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்கு நம்ம டாக்டர்கிட்ட போக வேணாம், ஒரு 20 ரூபா கொடுத்து பசலைக்கீரையை வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது ஐ ப்ராப்ளத்துக்கு. அதுக்கப்புறமா பெரண்டை நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருப்பேன் அப்படிம்பீங்க. பெரண்டை அப்படின்னா சும்மா ஒரு குச்சி மாதிரி போகும். அது குச்சி மாதிரி போகுதுன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். நம்மளோட நார் சத்துன்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் வந்து நம்மளோட போனோட ஸ்ட்ராங்னஸ்க்கு வந்து பெரண்டை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் பொன்னாங்கண்ணி வந்து லைக் நம்ம
மதர்ஸ் இருக்கிறாங்கல்ல, குழந்தை பெற்றவர்கள், அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இது என்ன உங்களுக்கு பண்ணுது அப்படின்னா, ஐ ப்ராப்ளம், பிரஸ்ட் மில்க்கு, அந்த க்யூர் ஹெட்டேக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து பொன்னாங்கண்ணி கீரை, மாசமாக இருக்கிறவங்க பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லது. ஓகே. அதுக்கப்புறமா வந்து நம்மளோட புதினா புதினா நல்லா இருக்குமே அப்படின்னு, நல்லா இருக்கும். புதினா சாப்பிட்டு பாருங்கள், உங்களோட மவுத்தில் இருக்கிற அந்த பேர்டு ப்ரீத்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி நம்மளோட உடம்புக்குள்ளே இருக்கிற பேர்டு ப்ரீத் இது எல்லாமே உங்களுக்கு ரிலீஸ் ஆகும் புதினா. அதுக்கப்புறமா சொல்ல வந்து பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரை. நான் வந்து 3 கீரையை மட்டும் எப்போவுமே கரெக்டாக சொல்லுவேன். இந்த 3 கீரை தான் வந்து கிங் ஆஃப் கீரை அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்பினாக் அப்படிம்பாங்க. நம்பர் 1 சக்கரவர்த்தி, பதுவான்னு சொல்லுவாங்க ஹிந்தியில், சக்கரவர்த்தி. நம்பர் 2 முருங்கைக்கீரை. இது எல்லாத்துக்கும் மேலே ஒன்று இருக்குது, அவன் தான் புளிச்சக்கீரை. இந்த புளிச்சக்கீரையில் இல்லாத விட்டமினே கிடையாது, அவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குது இந்த புளிச்சக்கீரையில். ஆனால் நம்ம தான் என்ன நினைக்கிறோம், அது ரொம்ப புளிக்குது, அது நல்லா இருக்காது அப்படி இப்படி நம்ம வந்து அதை ஒதுங்கிக்கிட்டோமே தவிர அது நம்மளை ஒதுக்கலை. நம்ம தான் போய் அதை தேடணும் இனிமேல். ஸோ அவ்வளோ விட்டமின்ஸ் இருக்கிறது நம்ம இந்த புளிச்சக்கீரை. இது என்னப்பா பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த லோவர் பிபின்னு சொல்லுவாங்க, லோ பிபி அது, அப்புறம் விட்டமின் B6ன்னு சொல்லுவாங்க அது, அப்புறம் கொலஸ்ட்ராலு, அனிமியா, இது எல்லாத்தையுமே உங்களுக்கு கண்ட்ரோலாக வச்சுக்குது புளிச்சக்கீரை. அடுத்து அங்கே பொன்னாங்கண்ணி சொன்னேன்னா, அடுத்து சிவப்பு பொன்னாங்கண்ணின்னு ஒன்று இருக்குது. இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஆஸ்மா, நம்மளோட அந்த மூச்சு ப்ராப்ளமு, காஃபு, ஐசைட் ப்ராப்ளம்லாம் இருக்கும், இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு பொன்னாங்கண்ணி. ஓகே. அடுத்து சோழியக்கீரை. இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. சோழியக்கீரைலாம் ஒன்றும் இல்லை, சோம்பு கீரை தான். சோம்பு நம்ம சாப்பிட்றோம்ல, அந்த சோம்பு தான் கீரையாக வருது. இது என்ன பண்ணுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மெக்னீஷியம் அண்டு கால்சியம் அண்டு அயன், இது 3மே இதில் இருக்குது நம்மளோட சோழியக்கீரையில். அடுத்து நம்ம வழக்கமாக ஒரு 3 கீரையை எப்போவுமே சொல்லுவோம், அரைக்கீரை, சிறுகீரை, முளைக்கீரைன்னு. 2 கீரையை நம்ம பார்த்துட்டோம், 3வது கீரை தான் இந்த சிறுகீரை. சிறுகீரை என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளோட கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது பார்த்தீங்களா, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், கிட்னியோட ஹெல்த்து, அதோட ஏஜிங், அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு தான் இந்த சிறுகீரை யூஸ் பண்ணுறாங்க. மறக்காமல் சாப்பிடுங்க. ஓகே. அப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் ஆனியன்னு சொல்கிறாங்க. என்னப்பா அது, வெங்காயத்தில் ஏதோ கீரை மாதிரி வந்திருக்கு, அதுக்கு பேர் தான் ஸ்ப்ரிங் ஆனியன். இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் என்ன பண்ணுது, உங்களுக்கு வந்து ஃப்ளூ, லைக் ஜுரம், இந்த கோல்டு, இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுக்கா கீரை அப்படின்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது, அதில் லைட்டாக அந்த புளிப்புத்தன்மை இருக்கும், ரொம்ப நல்லது. அது நீங்கள் சாப்பிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல ஒரு புது எனர்ஜி கிடைக்கும். ஏன் அப்படின்னா, இது வந்து ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இதில் அதிகமாக இருக்குது. ஸோ அதுதான் இந்த சுக்காக்கீரை. அப்புறம் தண்டுக்கீரைனாலே நம்ம தண்டுனா என்ன, லைக் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு குச்சி மாதிரி நினச்சிக்கலாம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நம்மளோட போனோட ஸ்ட்ராங்னஸ்ஸு, அந்த மஜ்ஜைன்னு சொல்லுவாங்க, லைக் போன் மேரோஸ்ன்னு சொல்லுவாங்க, இதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுறது இந்த தண்டுக்கீரை. வழக்கம் போல் தூதுவளை, முடக்கத்தான் மாதிரி தூதுவளை என்ன பண்ணுது சங்கர் அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது, தூதுவளை பண்ண போகிறது ஆஸ்மா, சைனஸ், கோல்டு, டியூபர்குலோசிஸ், லைக் இந்த டிபி சொல்கிறாங்களே அது, இது எல்லாத்துக்கும் ஒரே மெடிசன் தூதுவளை சூப்பாக குடிங்க, துவையல் மாதிரி அரிசி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இந்த துத்தி அப்படின்ற பார்த்தீங்கன்னாலே, நான் உங்களுக்கு இப்போ இந்த கீரையோட பெனிஃபிட் சொல்கிறேன்ல, அதே மாதிரி இந்த கீரைலாம் எப்படி இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோவில் காமிச்சிட்டேன். இந்த துத்தி கீரை என்னென்னா, நம்ம வீட்டு பக்கத்திலே தான் இருக்குது, நம்ம தான் அதை பார்க்காம போகிறோம். நம்ம சாதாரணமாக நம்ம வீட்டு தெருவில் அங்கங்கெல்லாம் இருக்கும். இது வந்து கீரை, நார்மலாக ஏதோ ஒரு செடி முளைச்சிருக்குன்னு தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இந்த துத்தியோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிஸ்டுலான்னு சொல்லுவாங்க, ஃபிஸ்டுலா, பைல்ஸு, இது எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது நம்மளோட இந்த துத்திக்கீரை. அதுக்கப்புறமா வாழைப்பூ நாம் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, வாழைப்பூ நம்மள்கிட்ட வந்து கற்பூரவல்லியோடது இருக்குது. இது என்ன யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்மளோட கிட்னியோட ப்ராப்ளம், கேன்சர், அப்புறம் லைக் நம்ம பாடியோட மெட்டபாலிசத்தை ஸ்டடி பண்ணுது இது நம்ம வாழைப்பூ. ஓகே. அதுக்கப்புறம் வல்லாரை எல்லாருமே வழக்கமாக கேள்விப்பட்டால் தான், வல்லாரைக்கீரை சாப்பிட்டா நல்ல ஞாபக சக்தி இருக்கும் அப்படின்னு. அதுதான் நானும் சொல்ல வரேன். இது என்ன பண்ணுதுன்னா, பிரெயினோட ஃபங்க்ஷன், மஸ்குலோட கிராம்ப்ஸு, அப்புறமா இம்யூனிட்டி சிஸ்டம், பிரெயின் ஃபங்க்ஷன், மஸ்குலோட கிராம்ப்ஸு அண்ட் இம்யூனிட்டி சிஸ்டம், இது 3த்தையும் உங்களை ரெகுலரைஸ் பண்ணுறது தான் வந்து நம்மளோட இந்த வல்லாரைக்கீரை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வசலை, இது பிளட் சுகரு, அப்புறம் பிளட் சுகர் அண்டு போன் அண்ட் ஐஸ், இது 3த்துக்குமே இந்த வசலைக்கீரை ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வெள்ளை கரிசலாங்கண்ணி என்ன பண்ணும், ரொம்ப நல்லது. ஜாண்டிஸ், மஞ்சள் காமாலை சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இதுக்கு ரொம்ப நல்லது நம்ம இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரையில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் A, C,
அப்புறமா வந்து டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணுது. அப்புறமா ஃபைபர்ஸ், நம்ம பாடியோட ஃபைபர்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபைபர்ஸை வந்து கரெக்ட் பண்ணுது நம்மளோட வெந்தயக்கீரை. ஓகே, நெக்ஸ்ட் ஆடாதொடை. என்னப்பா ஆடாதொடை, பேரே புதுசாக இருக்கே, ஆடாதொடை. ஆனால் ஆடாதொடைனா ஒன்றுமே இல்லை, ஆடுதொடா கீரை அப்படிம்பாங்க. அந்த ஆடாதொடை என்ன பண்ணுது, நம்மளோட உடம்புல இருக்கிற அந்த கோல்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோல்டு, ஆஸ்மா, ஸ்கின், இந்த ப்ளீடிங் பெயின்ஸ், இது எல்லாத்தையுமே க்யூர் பண்ணுறது தான் இந்த ஆடாதொடை. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நாட்டு புதினா வந்து உங்களுக்கு ஃபேட்டு, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், இதுக்கு ரொம்ப நல்லது. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கீழா நெல்லி என்ன பண்ணுது, ஜாண்டிஸு, நம்ம லிவரோட ப்ராப்ளம், இது எல்லாத்தையுமே ஸ்டெபிலைஸ் பண்ணி க்யூர் பண்ணுறது நம்ம கீழா நெல்லி. மஞ்சள் காமாலை வந்து கீழா நெல்லி கொடுன்னு சொல்லுவாங்கள்ல, அது இதுதான். ஓகே, இப்போதைக்கு இங்கே இருக்கிறத மட்டும் உங்களுக்கு நான் வந்து பெனிஃபிட்டாக என்ன பண்ணுது நம்ம சாப்பிட்ற கீரை அப்படின்றத உங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் ஒரு சில கீரையை பற்றி நான் சொல்கிறேன். இப்போது நாங்கள் இந்த ஃபார்ம் கிரீன்ஸ் ஆரம்பிக்கும் போது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தான் சேர்ந்து ஆரம்பித்து நாங்கள் நிறைய வயசானவங்க அவங்களுக்கு தான் விஷயம் தெரியணும், ஒவ்வொரு ஊராக போய் ஒவ்வொரு கீரையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு 2-3 மாதம் ட்ராவல் பண்ணி ஒவ்வொரு கீரையில் என்ன பெனிஃபிட்ஸுக்கு நோட்ஸ் எடுத்து அந்த நோட்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணி இது கரெக்டாக இருக்கா, அப்போ இந்த கீரை எங்கே கிடைக்கும், இதெல்லாம் நாங்கள் தேடி பார்க்கும்போது எங்களோட ஒரே எய்ம் வந்து பெஸ்டிசைடு ஃப்ரீயாக இருக்கணும், பூச்சி மருந்து போடாத கீரையாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் யோசிச்சப்போ தான் இதை வந்து தேடி கண்டுபிடிச்சி இதை ஒரு இதாக கொண்டு வந்தோம். இப்போது ஒன்றும் இல்லை, எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு ஜஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். ஒரு கஸ்டமர் ஒருத்தங்க கால் பண்ணி எங்களுக்கு இந்த மாதிரி இந்த கீரை வேணும் சார் அப்படின்றாங்க. என்ன கீரை மேடம் அப்படின்னு பேர் வந்து சொன்னாலே உங்களுக்கு ஃபன்னியாக இருக்கும். அது வந்து நாயுருட்டி கீரைன்னு சொல்லுவாங்க, நாயுருவின்னு சொல்லுவாங்க, நாயுருட்டின்னு சொல்லுவாங்க. அது வேணும் அப்படின்னாங்க. அப்புறம் எனக்கு தொட்டாச்சினிங்கி வேணும்னு கேட்டாங்க. நம்ம தொட்டாச்சினிங்கன்னா நான் இந்த ரோட்லலாம் பார்த்துருக்கேனே அதுதான் அப்படின்னு. ஆமாம் வேணும்னாங்க. அப்புறமா நான் எங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்டலாம் விசாரித்து பார்க்கும்போது அதோட பலன் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய பலன் இருக்குது. அந்த தொட்டாச்சினிங்க அந்த வேருக்கும் சரி, அந்த நாயுருவி கீரைக்கும் சரி, அவ்வளோ பலன் இருக்குது. இதுக்காக நாங்கள் போய் தேடி கண்டுபிடிச்சி அதை தொட்டாச்சினிங்கே கிடச்சிருச்சு, நம்ம தோட்டத்துலேருந்தே கொடுத்துட்டோம். ஆனால் அந்த நாயுருவி எங்கே இருக்குது, அது எப்படின்னு பார்த்தது கூட இல்லையே, போய் தேடுவோமே அப்படின்னு போய் தேடி பார்த்தா கடைசியாக எங்களுக்கு தெரிஞ்சது தான் அது நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்குதுன்னு. நீங்கள் இந்த மரத்தில் செடியிலலாம் அப்படி நடந்து போகும்போது உங்களோட ட்ரெஸ்ஸில் வந்து புளியாக ஒட்டிட்டு வரும், அதுதான் நாயுருவி. இதோட பலன் என்ன அப்படின்னா இந்த பேரலைஸ் ப்ராப்ளம்ஸ், போன் ப்ராப்ளம்ஸ், அப்புறம் இந்த சரியாக பேசி முடியாமல் இருக்கிற ப்ராப்ளம், இது எல்லாமே வந்து க்யூர் பண்ணுது. ஸோ நம்மளை சுற்றி இருக்கிறது உணவே மருந்து அப்படின்னு தான் உங்களோட சேனல்லையும் போட்டிருக்கீங்க, உணவின்றி உணவில்லை அப்படின்னு. அதுதான் இந்த நம்ம சுற்றி எல்லா வகை கீரையும் இருக்குது. அந்த கீரையை வந்து நம்ம கீரைன்னு சொல்கிறோம்ல, நான் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நான் சொல்கிறது அதுதான். நம்ம இன்றைக்கி வந்து இதை கீரைன்னு சொல்கிறோம், நாளைக்கு வந்து இது வந்து மருந்துன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நான் 20 ரூபா கொடுத்து என்னால் ஒரு கீரையை வாங்கி சாப்பிட முடியாது, வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நாளைக்கு ஒரு 2000 ரூபா 3000 ரூபா வரைக்கும் நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் போய் செலவு பண்ண போகிறோம். நீங்கள் எங்கள்கிட்ட தான் வாங்கணும்னு நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லவே கிடையாது. பெனிஃபிட்டை தெரிஞ்சுக்கங்க. உங்கள் வீட்டில் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ, நீங்கள் வெளியூரில் இருந்திருக்கலாம், சென்னையில் இருக்கலாம், ஹைதராபாத்தில் இருக்கலாம், கோயம்புத்தூரில் இருக்கலாம், பக்கத்தில் இருக்கிற இடத்துல போயிட்டு கிடைச்ச கீரையை வாங்கி சாப்பிடுங்க, உங்கள் பசங்களுக்கு கொடுங்க. அதே மாதிரி சிறுதானியங்களை வாங்கி சாப்பிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லெவல் ஆஃப் அப்கிரேடே எப்படி போனதுன்னா சிறுதானியத்தில் பிஸ்கெட் செஞ்சு கொடுக்குறாங்க, சாக்லேட் செஞ்சு கொடுக்குறாங்க. ஏன் கார்பரேட்காரங்க அப்படி யோசிச்சு பாருங்களேன். ஏன் யோசிச்சாங்க அப்படின்னா அதில் அவ்வளோ மகத்துவம் இருக்குது. சாதாரண கம்புன்னு சொல்கிறோம், அந்த கம்பில் நம்ம 20 ரூபா கொடுத்து நம்ம கூழ் வாங்கி குடிக்க மாட்டேன்றோம். ஆனால் அந்த கம்பு குடிக்காதனால நம்மளுக்கு வந்து உடம்புல இருக்கிற அந்த நம்மளோட வில் பவர், நம்மளோட அந்த ஒயிட் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இதெல்லாமே கம்மியாகுது. இதெல்லாம் கம்மியாகிறதுக்கு நான் என்னப்பா பண்ணணும், ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட்டு போகும்போது கூழ் படிக்கிறதுனா கம்பங்கூழ் குடிங்க. ஆனால் அதையே கார்பரேட் என்ன பண்ணுறாங்கன்னா கம்பு பிஸ்கெட்டுன்னு சொல்லி விற்பாங்க, அப்போ நம்ம வாங்கி சாப்பிடுவோம். ஸோ இதுதான் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே நம்மளுக்கு உணவு தான். நல்ல உணவை தேடி நல்ல ஆரோக்கியமான ஒரு சூழலை எல்லோரும் சேர்ந்து உருவாக்குவோம். வணக்கம், நன்றி.